வழக்கம் போல ஐஸ் கட்டி வச்சாச்சு. நான் வைக்கிற மாதிரி வச்சிடாதீங்க. காட்டன் துணியில ஐஸ் வச்சு பேஸ்ட்ல வைங்க. இன்னைக்கு பல்லு விளக்க பேஸ்ட் இல்ல, அதனால லெமனும் சால்ட் போட்டு பல்லு விளக்கிட்டேன். தேங்காய் ரொம்ப நல்லது, அதனால நெத்துக்காயா பார்த்து தேங்காய் சோறு செஞ்சேன். கொய்யாக்காய் சீசன் ஆரம்பிச்சிச்சு. கொய்யாக்காய் ஈஸியாவே கிடைச்சிச்சு, அதனால ஸ்நாக்ஸுக்கு ஒரு கொய்யாக்காய் போட்டாச்சு. மதியானத்துக்கு நண்பர் வீட்டுல இருந்து குதிரைவாளி அரிசி வந்துச்சு. அப்புறம் அதை முழுங்கிட்டு ஒரு 4 முட்டை கொடுத்துருந்தாங்க வீட்டுல, அதையும் சாப்பிட்டு கொஞ்சம் பீட்ரூட் பொரியல் இருந்துச்சு, அதை லைட்டா உள்ள தள்ளிட்டேன். இத்துடன் மதிய உணவு முடிந்தது. காலேஜ்ல இருந்து வந்து மறுபடியும் ஸ்நாக்ஸுக்கு ஒரு கொய்யாக்காய், அருமையான கொய்யாக்காவும் இருந்துச்சு. நல்லா பதம் பார்த்து அறுத்தேன். கொய்யாக்காய் சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கிறதுனால அதை நீங்க இலக்காரமா நினைக்கிறீங்க. அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் இன்னும் யாருக்கும் தெரியல. எனக்கே தெரியாது, கூகுள் தோழர் தான் சொன்னாரு. ஈவினிங்க்கு சோம்பேறி சிக்கன், கொஞ்சோண்டு ரைஸ், கொஞ்சோண்டு கொய்யாக்காய். வேலைக்கு வந்தோடனே ஒரு கிளுகிளுப்புக்கு ஒரு பிளாக் காஃபி சூப்பரா இருந்துச்சு. வழக்கம் போல் கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருந்தேன். அந்த நேரத்தை பயன்படுத்தி எப்பயும் போல் புஷ்அப்ஸ் போட்டேன். இன்றைக்கி ஒரு 50 புஷ்அப்ஸ் சேர்த்து தான் போட்டேன். நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் எல்லாம் பண்ணி விட்ருங்க. நைட்டு ஓட்ஸ் சாப்பிட்டு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்க போயிட்டேன். நாளைக்கு பார்ப்போம். நன்றி.